இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 25 காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ் மீனவர்கள் 25 பேரை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வலியுறுத்தியிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அனுமதி சீற்று பெற்று மீன்பிடித்து வந்த 25 தமிழ் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய அரசு இதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என விஜய் வலியுறுத்தியிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, விவரங்கள். ஷியாம், வணக்கம். காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து தாவேகா தலைவர் விஜய் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டம் காசாங்குடிமேடு, கிளிஞ்சல்மேடு கிராமங்களைச் சேர்ந்த 25 மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. அத்துடன் அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளது. இந்த அடாத செயல் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் 25 பேரையும் உடனடியாக விடுவித்து அவர்களது படகுகளையும் மீட்டுத்தர ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதே நேரத்தில் இலங்கை நீதிமன்றத்தால் கடந்த 3ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட பிறகும் தமிழ்நாடு மீனவர்கள் 9 பேர் சொந்த ஊருக்கு திரும்ப முடியவில்லை. அவர்கள் அங்கே பரிதவித்து வருவதாக அவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக மீனவர்கள் 3 பேர் இலங்கை நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை செலுத்த முடியாமல் சிறையில் வாடுகின்றனர். மீனவர்களுக்கு தொடர்ந்து இதுபோல நிகழ்வை தடுக்க தமிழக அரசு உருப்படியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாம் கடிதம் எழுதுவதே போதும் என்று தமிழக முதல்வர் எண்ணுகிறாரா? இது ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் அனைவரையும் உரிய முறையில் மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வர வேண்டும். மனிதாபிமான முறையில் இலங்கை அரசிடம் பேசி தாமதமின்றி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் ஒன்றிய அரசை உண்மையாகவே உணர்வுபூர்வமாக வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என இந்த கண்டன அறிக்கையில் தாவேகா தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.